அட ஸ்வீட் கார்னில் போண்டாவா? ஆமாங்க, இந்த ஸ்வீட் கார்ன் போண்டாவை நீங்கள் எப்பாச்சும் ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து க்ரீன் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை ஸ்வீட் கார்ன் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன்வை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குறைவாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கினா போதும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன்வை ஒரு பவுலில் மாற்றிக்கினேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு போண்டா மாதிரி பிடிச்சிக்கினேன். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு போண்டாவாக இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஸ்வீட் கார்ன் போண்டா ரெடி. இந்த ஸ்வீட் கார்ன் போண்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.